பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இப்போ அவங்களோட வெக்கேஷனை ரொம்பவே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மாயா இப்போ ஃபாரின் ட்ரிப்பை ரொம்பவே ஜாலியாகவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்பப்போ அவங்களோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டாகவுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே கீழே அவங்களோட ட்ரெஸ்ஸிங் பற்றி பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்குற விதமாக தான் மாயா இப்போ ஒரு போஸ்ட்டை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வச்சு என்ன நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. பொதுவாகவே ஒரு பொண்ணுனா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், ஃபுல்லாக கவர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போகிற ட்ரெஸ்னால தான் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே தப்பான பார்வை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மினி ஸ்கர்ட் போட்டாலும் சரி, ஃபுல்லாக ஹிஜாப் போட்டு கவர் பண்ணியிருந்தாலும் சரி, தப்பாக பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட பார்வை தான் நம்ம மேலே தப்பாக விழுமே தவிர நம்ம போகிற ட்ரெஸ்ஸில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படிலாம் பேசுறவங்களோட பேச்சை கேட்டுட்டு நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையோ உங்களோட ஃப்ரீடமையோ விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காகவும் நீங்க எந்த விஷயத்தையும் மாத்திக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்க பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை மட்டும் நீங்க வியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாயோட இந்த போஸ்ட் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அவங்க பிகினி போட்டுட்டு வெக்கேஷன்ல என்ஜாய் பண்றதுக்கு வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு தான் பயங்கரமான ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. க்ளோத்ஸை வச்சு ஒருத்தவங்க நம்மள தப்பான பார்வை பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட மைண்ட் செட்டை தான் அவங்க மாத்திக்கணுமே தவிர நம்ம எதையுமே மாத்திக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. சோ ஒருத்தவங்க நம்மள தப்பா பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லயும் இந்த மாதிரி க்ளோத்ஸை வச்சு ஜட்ஜ் பண்றாங்க. ஒரு பொண்ணோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா மாத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மாயா பிக் பாஸ் வீட்ல மட்டும் கிடையாது, வெளியிலயுமே அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே போல்டா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பிக் பாஸ் வீட்லயுமே அவங்களோட கேம் பிளேக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பத்தி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாலும் மாயா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ்மே சரி, பார்க்குற ஆடியன்ஸுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா விஷயங்களையுமே ரொம்பவே போல்டா ஹேண்டில் பண்ற மாயா இப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பத்தி வந்த கமெண்ட்ஸுக்குமே ஒரு பயங்கரமான ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாயாவோட இந்த போஸ்ட்டுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க.